அமாவாசையில வந்து ஏற்படக்கூடியது அப்படிங்கிறது சூரிய கிரகணம் அப்படிங்கிறது அமாவாசை மூலியமா ஏற்படும். அமாவாசையில ஒரு கிரகணம் வந்து நடக்குது அப்படின்னா அது வந்து சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். இதே பௌர்ணமியில ஒரு கிரகணம் நடக்குது அப்படின்னா அது வந்து பௌர்ணமியில் நடக்குதுன்னா அது வந்து சந்திர கிரகணம்னு பேர். அப்ப இன்னைக்கு என்ன கிரகணம் நடக்குது? இன்னைக்கு அமாவாசையா பௌர்ணமியா? சந்திர கிரகணம் ஐயா. சந்திர கிரகணம் சந்திர ஐயா. கிரகணம். இன்னைக்கு அமாவாசையா பௌர்ணமியான்னு கேட்டாங்க. பௌர்ணமி. 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 அப்ப பௌர்ணமியில வந்து வரக்கூடியது சந்திர கிரகணம். அமாவாசையில வந்துச்சு. இப்ப 21 வந்து பாத்தீங்கன்னா 21 வந்து கிரகணம் வருது. பட் அது வந்து இந்தியால வந்து தெரியாது. இந்தியால தெரியாது நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அதுக்கு நிறைய காரணிகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோ. இப்போ இந்த கிரகணம் அப்படிங்கறத வந்து நம்ம இங்க வந்து பார்க்க முடியும். இந்த கிரகணம் அப்படிங்கிறத நம்ம இந்தியால வந்து பாத்தீங்கன்னா பார்க்க முடியும். இப்போ இந்தியால பார்க்கக்கூடிய கிரகணத்துக்கும் இந்தியால பார்க்காத கிரகணம் எல்லாம் கூட வரும். இப்ப அடுத்த 21 வரக்கூடிய கிரகணம் அப்படிங்கிறது இந்தியால வந்து பாத்தீங்கன்னா தெரியாது. பட் இருந்தாலும் அந்த கிரகண நேரத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பயன்படுத்த முடியும். நம்மளுடைய வளர்ச்சிக்காக நம்ம வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம்.